நடிகர் அஜித்குமார் சமீபத்தில் துபாயில் கார் ரேஸ் பயிற்சியில் மேற்கொண்ட போது அவருடைய கார் தடுப்பு சுவரில் மோதி விபத்துக்கு உள்ளானது. இந்த விபத்தில் எந்த ஒரு சிறு காயமும் இல்லாமல் மிக சாதாரணமாக அஜித் அந்த காரில் இருந்து வெளியே வந்தாலும், ஆனால் இந்த விபத்தை பார்த்த ரசிகர்களுக்கு ஏன் இவருக்கு இந்த வேண்டாத வேலை என்று பதட்டமடைந்தார்கள். நடிகர் அஜித் ஓட்டி சென்ற கார் விபத்துக்குள்ளான நிலையில் அந்த காரை மீண்டும் உடனே ஓட்ட முடியாது. உடனே அந்த காரை தூக்கி ஓரமாக வைத்துவிட்டு அடுத்து வேறு ஒரு காரை அஜித் அந்த கார் ரேஸில் பயிற்சியின் போதும் கார் ரேஸ் போட்டியின் போதும் பயன்படுத்த முடியும். அப்படியானால் எத்தனை கார்கள் ஒவ்வொரு போட்டியாளர்களுக்கும் தயாராக இருக்கும் என்று கணக்கிட்டு பார்க்கலாம். துபாய் நடக்கும் கார் ரேஸில் அஜித்துக்கு என தனியாக பயிற்சி கொடுக்க ஒரு பயிற்சியாளர், மேலும் இது ஒரு குழுவாகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. துபாயில் நடக்கும் இந்த கார் ரேஸ் பந்தயத்திற்காக இந்தியாவிலிருந்து பல மாநிலங்களில் உள்ள கார் ரேசர்களை அஜித் துபாய்க்கு அழைத்து சென்றிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அந்த வகையில் இந்தியாவில் இருக்கும் கார் ரேசர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக அஜித் இப்படி செய்ததாக தகவல் வெளியாகி